தனியாக வாழ்ந்த பெற்ற தாயிடமே மது போதையில் அத்துமீறிய மகன். 3 மாதத்திற்கு பிறகு தாய் சொன்ன அதிர்ச்சி உண்மை. ஒற்றை வாக்குமூலத்தால் அதிர்ச்சியில் திக்குமுக்காடி போன கிராம மக்கள். மதுரை மாவட்டம் வரிச்சியூர் மேட்டுப்பட்டியை சேர்ந்த ஐயம்மாள் என்பவங்க அவர்களது மகன் ராஜாவோடு வாழ்ந்து வந்திருக்காங்க. திருமணமாகி மனைவியை பிரிந்திருந்த ராஜா தாயுடனேயே இருந்ததா கூறப்படுது. போலீஸ் விசாரணை தீவிரமடைந்த நிலையில தானாகவே கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று செய்த கொலையை ஒப்புக்கொண்டிருந்திருக்காங்க. இதையடுத்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில 3 மாதங்களுக்கு முன்பு மது போதையில வீட்டிற்கு வந்த மகன் தகராறுல ஈடுபட்டதாகவும் தன்னை தாக்கியதோடு தவறாக நடக்க முயன்றதாகவும் ஐயம்மாள் கொடுத்த வாக்குமூலத்தில் கூறப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஏற்பட்ட மோதல்லதான் மகன் உயிரிழந்ததாகவும் பின்னர் வீட்டின் அருகே ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்டிருந்த குழியில அந்த உடலை புதைத்து அதன் மீது விறகுகளை வைத்து மறைத்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இத்தனை நாட்களா மகன் எங்க போனானே தெரியலன்னு அண்டை வீட்டாரிடம் புலம்பி வந்த நிலையில திடீரென தாயே அளித்த வாக்குமூலம் இந்த சம்பவத்துடைய பின்னணியவே ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. மேலும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருவதா சொல்லப்படுது. மேலும் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த உடலை தோண்டி எடுத்து அதிகாரிகள் முன்னிலையில உடற்கூராய்வு நடத்த திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. 3 மாதங்களாக புதைந்திருந்த மகனின் மரண ரகசியம் தாயின் வாக்குமூலத்தால வெளிச்சத்துக்கு வந்த சம்பவம் மதுரையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.